Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே உங்களை யாவரையும் சந்திக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக இயேசுவுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். எல்லாம் சுகமா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாய் நம்புகிறேன். இந்த வீடியோ இந்த வாயிலாக உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக இயேசுவுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். எல்லாருக்கும் இது ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாய் நம்புகிறேன். இந்த நாளிலும் வெளிப்படுத்தின புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அதன் 12வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை வேதம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. கடந்த 2000 ஆண்டுகளாக கிறிஸ்தவர்கள் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்று சொல்லி. ஆனா இன்னும் வந்த பாடில்லையே என்று சொல்லி நீங்க எல்லாம் நினைத்து இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, இதோ நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். ஏன் அவர் தாமதிக்கிறார் என்றால், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், யாரும் கைவிற்ற கூடாது என்று சொல்லி அவர் விரும்பினதனால அவர் இன்னும் தாமதமா இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. இந்த நாளிலே இந்த வீடியோ வழியாக நீங்க பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில இயேசு வரும்போது அவர் வருகையை சந்திக்கிறதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா என்பதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை அழைத்து கொண்டு போகும்படியா இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருகை மிக சமீபமா இருக்கிறது. பாவம் செய்கிற பிள்ளைகள் தேவனை தரிசிக்க முடியாது, பரிசுத்தம் உள்ளவன் தேவனை தரிசிக்க முடியும் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அதான் வசனம் சொல்லுது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். என் அன்பு தேவஜனமே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில இயேசு சீக்கிரம் வருகிறார். அவர் வருகைக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? தேவனுடைய நாமத்துல அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்களா என்பதை நாம் இந்த நாளில பார்க்கிறோம். என் அன்பு தேவச்சனமே, பாவத்துல சாபத்துல வாழ்ந்து கொண்டிருப்பீங்க அப்படின்னா இன்றைக்கு நீங்க மனம் திரும்புங்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். பாவியான மனுஷன் ஒருவரும் தேவ ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. பாவம் செய்கிற மனுஷன் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாய் வர முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துல வந்து சேர முடியாது. அதனால பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? சாபத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அறைக்குவல் கொடுக்கிறார். நீ தேவ சமூகத்துல வா, தேவனோடு இணைந்திரு. பாவத்தை விட்டு மனம் திரும்பும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் முழுவதும் இன்னைக்கு பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறது. வாலிப பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு பாவத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கிறாங்க. நீங்க அடிமைத்தன வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தேவனுடைய பிரசுரத்துல யாரும் வாழல. நீங்க அன்பு தேவ ஜனமே, இந்த வார்த்தையை கேட்கிற நீ இன்னைக்கு தேவ சமூகத்துல உங்க இருதயத்தை ஒப்புக்கொடு. உங்க மனதை தேவனுக்காய் அர்ப்பணி. உங்க சமூகத்துல தேவன சமூகத்துல நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள். தேவ சமூகத்துல தேவனோடு காத்திரு. தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது பாவ விமோச்சனத்தை தேவன் தருகிறார். நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனமா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர்தான் நமக்கு வழி, அவர்தான் நமக்கு சத்தியம், அவர்தான் நம்முடைய வாழ்க்கையில பரம ராஜ்யத்துக்கு கொண்டு போகிற வழியா இருக்கிறார். அவர் சமூகத்துல அவர் வழிக்கு பரலோகத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னா பாவத்திலிருந்து நீங்க விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். இந்த உலகம் வாழ்க்கை நமக்கு ஒரு சதமான வாழ்க்கை அல்ல. தேவ ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு பேசி கொண்டிருக்கிற ஒரு காரியம், மற்ற ஒரு வாழ்க்கை உண்டு, மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கைக்கு நீங்க போகணும் அப்படின்னா, அந்த நித்திய ஜீவனுக்குள்ள நீங்க பங்கு கொள்ளணும் அப்படின்னா இன்னைக்கு கர்த்தர் சமூகத்துல பாவ மன்னிப்பை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். என் அன்பு தேவ ஜனமே, இந்த நாளில இதை கேட்டு கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ரகசிய பாவங்களில வாழ்ந்து கொண்டிருக்கலாம், குடி பழக்கத்துல வாழ்ந்து கொண்டிருக்கலாம், விச்சாரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இதுல இருந்து நீ மனம் திரும்பும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். நீ மனம் திரும்பும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த பாவ பழக்கத்தை விட்டு நீ விலகும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். இதை விட்டு தேவ சமூகத்துல நீ அவருடைய பிரசனத்துக்குள்ள நீ வரும்போது, நீ உன்னை பரிசுத்தம் பண்ணி கொள்ளும் போது அவருடைய ராஜ்யத்துல நீ பங்கு கொள்ள முடியும். அதான் வசனம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அன்பு தேவச்சனமே, இதை கேட்டு கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஒருவேளை பாவத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவன் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலையை தர வேண்டும் என்று விரும்புகிறார். பாவத்திலிருந்து விடுதலை இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மனம் திரும்புங்கள். தேவ ராஜ்யம் மிக சமீபமா இருக்கிறது. இதை கேட்கிறவங்க வாழ்க்கையில தேவனுடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நாளில இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் ஒருவேளை பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அரைமுகமான பாவத்துல சிக்கி கொண்டிருக்கலாம். இந்த பாவத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்க முடியும் என்று சொல்லி பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து
அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து என்னை யார் விடுதலையாக்க முடியும் என்று சொல்லி ஏக்கத்தோடு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை கட்டளிடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த பிள்ளைகள் பாவத்தில் அடிமைத்தன வாழ்க்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விடுதலையை நீங்க தரும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். ஆவியானவரே, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா வாழுங்கன்னு சொல்லிட்டு போனீங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் பரிசுத்தமா வாழ்வதற்கு வழிவாசல்களை திறப்பீராக. குடி பழக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள் மனம் திரும்பட்டும். விபச்சார பழக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள் மனம் திரும்பட்டும். ஆவியானவரே, மதுபான பழக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. போதை பொருட்களுக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. ரகசிய பாவங்களில் இருக்கிற பிள்ளைகள், விட முடியாத பழக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விடுதலை தேவன் நீங்க கட்டளிடுவீராக ஆண்டவரே. தேவரே, நீங்க வருக சமீபம் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். எல்லாரும் ராஜ்யத்துல வந்து பங்கு கொள்ளணும், பரலோக ராஜ்யத்துக்கு வந்து சேரணும் ஆண்டவரே. அதற்காக நாங்க ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விடுதலையும் சமாதானத்தையும் பரிசுத்தத்தையும் கட்டளிடும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிற உரிமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீக்கிரம் மனம் திரும்புங்க, மனந்து பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருகை மிக சமீபமா இருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் மிக சமீபமா இருக்கிறது. God bless you.